பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் நாம் இப்படி தியானித்து வருகிற இந்த நன்றி பலிகள், ஆமென், தேவன் நம்மை பலப்படுத்தி வருகிறார். அநேகருடைய குரல்கள், ஆமென், எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஜெபித்து பிரயாசப்பட்டு செய்கின்ற எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி தருகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் ஒருவரை ஒருவர் நேசிப்பதும் ஒருவருக்காக ஒருவர் தியாகத்தோடு வாழ்வதும் என்பது இயலாத காரியமாக, கூடாத காரியமாக போய்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கவே முடியாது. தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவனை நம்பி அவருடைய சொந்த ஜனமாக மாறினவர்கள் அப்படி இருக்கவே முடியாது. மிகுந்த தியாகம் செய்கிறவர்கள், மிகுந்த அர்ப்பணிப்போடு பிறரை நேசிக்கிறவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் அதிகம் எதிர்பார்க்கிறார். அவரும் அப்படித்தான் வாழ்ந்தார் என்பதை நான் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆமென். தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வரும் பொழுது மிகுந்த தியாகத்தோடும் அர்ப்பணத்தோடும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நமக்காக அந்த பூமிக்கு வந்து நம்மை மீட்டு கொண்டார் என்பதை பார்க்கிறோம். மத்தேயு எழுதின இந்த சுவிசேஷ புத்தகத்தில் இங்கே 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், அதனுடைய பின்பகுதி இப்படி சொல்லுகிறது: உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது மிக பிரதானமாக முதன்முறையாக மலை பிரசங்கம் என்கிற ஒரு பெரிய தொடர்ச்சியான செய்தியை அவர் அங்கே சொல்லி கொண்டிருக்கிறார். அதில் இந்த 44ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் சொல்லப்பட்ட வார்த்தை, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். பல நேரங்களில் ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு அவன் முந்திட்டான், எனக்கு விரோதமான காரியத்தை அவன் செஞ்சிட்டான், அதனால் அவனுடைய வாழ்க்கை நாசமாக போகணும், சபிக்கப்படணும், இப்படி பல்வேறு விதங்களில் பலர் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். இருதயத்திற்குள்ளாக கசப்புகளோடு எதிர் மனிதனை, இல்லைன்றால் நம்மை நேசிக்க முடியாதவர்களை நேசிக்காமல் நாம் என்ன செய்கிறோம்? அவர்கள் மேலே வெறுப்பை கொட்டி கொண்டு வாழ்கின்றோம். அதுவல்ல கிறிஸ்தவம். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும்? எல்லோரையும் நேசித்து எல்லோரையும் அன்பு செலுத்துகிறவர்களாக வாழ வேண்டும். லூக்கா எழுதின அந்த நற்செய்தி நூலில் நீங்கள் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யார் சொல்லுகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாக அங்கே எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை நிந்திக்கிறவர்கள், அவமானப்படுத்துகிறவர்கள், அவர்களை ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு எப்பொழுது வரும் என்றால், இயேசுவை நோக்கி நம்ம கேட்கும் பொழுதுதான், இயேசுவோடு கூட நடக்கும் பொழுது, இயேசுவோடு கூட பேசி பேசி அவருடைய வசனத்தை உட்கொள்ளும் பொழுதுதான் அந்த சாயலை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இல்லையென்றால் நாம் ஒரு வெறியர்களைப் போல இந்த உலகில் இருப்போம். ஆமென். இந்த உலகில் நாம் சக மனிதர்களோடு கூட தான் வாழணும். அது மாத்திரமல்ல, சக மனிதர்களுக்காகவே நாம் வாழ வேண்டும். அதிலும் ஆண்டவர் மிக வித்தியாசமாக சத்துருக்களையும் சபிக்கிறவர்களையும் சிநேகித்து வாழும்படி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். அப்படி நிந்தித்து அவமானப்படுத்துகிற எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். இந்த வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், நம்மை அவமானப்படுத்துகிறவர்களை நாம் பழி தீர்க்க வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? இல்லை, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோமா? எப்படி நம்முடைய ஜெபம் இருக்கிறது? எப்படி நம்முடைய இருதயத்தின் சிந்தை இருக்கிறது? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நாம் ஒரு சிறந்த தீர்மானத்தையும் ஒரு அர்ப்பணத்தையும் ஏறெடுப்போம். ஒரு பாடலோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். ஆகாத நோக்கம் எல்லாம் விலகட்டும் எங்களுடைய வாழ்வில் என்று சொல்லி ஜெபிப்போம்.
ஆகாத நோக்கம் சிந்தனையை ஆகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு ஆகானதாக்கும் மானமெல்லாம் வல்லமையோடே வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியத்திற்கு இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்ளோம்னா, எது? ஜெபம் என்கிற சட்டத்தை நம்ம கையில் எடுத்துக்கொண்டு தினந்தோறும் ஜெபிப்போம் என்றால், நம்மை நிந்திக்கிறவர்கள், பகைக்கிறவர்கள், நமக்கு விரோதமாக நிற்கிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து, பகைப்போரை தேவன் நேசிக்கிறார், இதுதான் தேவ பண்பு என்கிற அந்த உறவில் அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் ஒவ்வொருவரையும் அப்படி நேசித்து ஆமென் ஜெபித்து வாழ்வீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களை பல மடங்காய் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, தீமையை சகித்து கொண்டு நிற்கிற உங்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அநேக ஆமென் வாழ்நாட்களில் அநேக காரியங்களை கடந்து வருகிறோம். அப்படி நேசிக்கும் இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. என்னுடைய வாழ்க்கை பாதையில் அப்படி ஏராளமான சம்பவங்களை கடந்து அநேகரை ஆசீர்வதித்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் மிகுந்த மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடிகிறது. ஜெபிக்கலாமா? அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே நாங்கள் உம்முடைய பாதத்தை நோக்கி பார்க்கிறோம். சபிக்கிறவர்களையும் சத்துருக்களையும் எங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்க சொல்லி எங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறீரே. உம்முடைய அன்பை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய மாம்ச வாழ்வில் இது இயலாத காரியம். இந்த தியாக செயல் எங்களால் கூடாதப்பா. அது கடவுளோ இல்லை என்றால் வேறு யாரோ செய்ய முடியும் என்று சொல்லி பல நேரங்களில் ஆண்டவரே எங்களை தள்ளிவிட்டு கடந்து செல்லுகிற நாட்களும் நேரங்களும் உண்டு. எங்களை மன்னியும், புதிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். அப்படி நேசிக்கும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்மை போல ஆண்டவரே பகைவர்களையும் நேசித்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் அந்த மனப்பக்குவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். உம்முடைய சாயல் எங்களிலே வெளிப்படட்டும். அந்த தேவ பண்பு எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆத்திரத்தில் வருகின்ற ஆண்டவர் வெறித்தனமான செயல்கள் மறையட்டும். எங்கள் மாம்சத்தின் நாட்கள், எண்ணங்கள், செயல்கள் மறைந்து நீரே எங்களுக்கு முன்பாக தோன்றும். கர்த்தர் நீர் எங்களை நடத்துவீராக. ஆகாத எண்ணங்கள் விலகி போகட்டும். பிறரை குறித்து அவமானமாய் விரோதமாய் பேசுகிற காரியங்கள் எங்களுடைய வாழ்வை விட்டு அகலட்டும். புதிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். எப்பொழுதும் மெய் சந்தோஷத்தோடு உம்மை மகிமைப்படுத்தும் மனிதர்களாய் ஆண்டவரே உமக்கு துதி செலுத்தும் பிள்ளைகளாய் இருக்க உதவி செய்யும். நீரே பெரிய காரியங்கள் செய்யும். ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.